Hey students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நான் நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து என்னன்னா NMMS குரிய தேர்வுக்கான தேதி வந்து அறிவிச்சிட்டாங்க. அதாவது எப்படின்னா மார்ச் 5ஆம் தேதி அப்படின்ற மாதிரி குறிச்சிருக்காங்க. வரல இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு மேலே டைம் அழகாக இருக்குது. நம்ம உட்காந்து நீங்கள் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அழகாகவே ஈஸியாக தட்டி தூக்கிடலாம். என்ன பண்ணுறோம், தட்டுறோம், தூக்குறோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பண்ணால் போர்டு மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை வந்து யூஸ் பண்ணி நிறைய இடத்துல கேள்விகள் கேட்குறாங்க. இப்போ போர்டு மாஸ்ன்றது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விரித்து பார்த்துடலாம். பிராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். அதுக்கு கீழே வந்து தமிழோட அர்த்தங்களும் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு கணக்குமே எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அதாவது ஒரு நம்பர்ஸ் கொடுத்துட்டு ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரிலாம் போட்டு என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம எப்பயுமே நம்ம எதை சப்ராக்ட், அதாவது எது மூலமாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு போர்டு மாஸ்டரோட தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதாவது இந்த ப்ராக்கெட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும், அடுத்து டிவிஷன் இருந்தால் அதை தான் ஃபஸ்ட்டு எடுத்து பண்ணணும், அடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், அடிஷன் பண்ணணும், சப்ராக்ஷன் பண்ணணும். இந்த மாதிரி ஆர்டரில் தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஒரு விதி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம வெறும் சாதாரணமாக இந்த மாதிரி கொடுத்தாலே நம்ம வந்து இந்த இது டேரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிடலாம். இப்போ வந்து இதில் இன்னொரு அடிஷ்னல் ஸ்டெப்பாக போய் நம்மளை இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து குழப்பி விடுறதுக்காண்டி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் என்பது மைனஸ் ஆகும், ப்ளஸ் என்பது டிவைடும், மைனஸ் என்பது மல்டிப்ளிகேஷனும், அந்த மாதிரி சொல்லிட்டு நம்மளுக்கு நிறையா இது கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மாணவ கண்மணிகளே, இதுவரை நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் வந்து ஷேர் பண்ணி அனுப்பிக்கோங்க. வாங்க நம்ம இந்த கணக்கை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து BODMAS அந்த ஃபார்மெட்டில் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து ப்ராக்கெட் எங்கே இருக்கான்னு பாருங்கள். ப்ராக்கெட்டே இல்லை நம்மளுக்கு, அதனால் ப்ராக்கெட்டை விட்டுரும். ஓகே, ப்ராக்கெட் விட்டாச்சு. இப்போ அதனால் வந்து ப்ராக்கெட் நம்ம பார்த்தாச்சுனாலும் அடிச்சிட்டேன். ஆஃப் அதுவும் நம்மளுக்கு இல்லை, அடிச்சாச்சு. இப்போ வந்து டிவைடு, டீனா டிவைடு தானே, டிவைடு எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு டிவைட் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டையும் தான் நம்ம டிவைட் பண்ணிடணும். அதுக்கடுத்து வர ஆன்சரை தான் அடுத்து என்ன பண்ணணும்னா மல்டிப்ளிகேஷன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது மல்டிப்ளிகேஷன், இதை பண்ணணும். அடுத்து அடிஷன் பண்ணணும், இந்த இடத்துல இருக்கிறது பண்ணணும். அடுத்து சப்ராக்ட் இருக்கிறது பண்ணணும். இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி தான் இந்த மாதிரி கணக்குகளை வந்து பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேவா? அந்த சம் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ அடுத்து இது வந்து என்னென்னா ஒரு ட்ரிக்கியான கேள்வி. எப்படின்னா 10 அதாவது பெருக்கல் 100 பெருக்கல் 0 பெருக்கல் 999 அப்படின்னா இது வந்து எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக பண்ணிடலாம். எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு இதையும், எந்த ஒரு இலக்கத்தையும், எந்த ஒரு எண்ணையுமே பூஜ்ஜியத்தால் பெருக்குனா அதோட விடை வந்து கண்டிப்பாக பூஜ்ஜியமாக தான் இருக்கும். அப்படின்றப்ப இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல கண்டிப்பாக ஆன்சர் வந்து 0வாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிடலாம். ஆனால் இந்த மாதிரி இதில் சில நேரத்துக்கு வந்து என்னென்னா +1 அப்படின்னு இதில் எங்காச்சும் கொடுத்துருப்பாங்க. அதை நீ எல்லாம் பார்க்கணும் என்னென்னா எல்லா இடத்துலையுமே பெருக்கல் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல +1னா என்ன இருக்கும், நம்ம ஆன்சரும் நம்மளுக்கு வந்து 1ன்னு வந்துடும். ஏன்னா எல்லாம் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 0 + 1 நம்மளுக்கு 1 தான். இப்போ ஆன்சர் வந்து 1 ஆயிரும். அப்போ நீங்கள் வந்து உங்களோட வந்து புக்தியை வந்து நீங்கள் அந்த இடத்துல பயன்படுத்தணும். எந்த ஒரு கணக்கையுமே நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்க, உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு தடவை அதை ரிவைஸ் பண்ணி பாருங்கள். அது ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அடுத்து இந்த மாதிரி வந்து நிறைய கணக்குகள் வந்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. இந்த இதில் இந்த பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து நிறைய இருக்குது. இதில் நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சம்ஸ்லாம் வந்து செஞ்சு பாருங்கள். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, நான் ஒரு சம் சொல்லி காட்டுறேன். அந்த இடத்துல முன்னாடி ஒரு ரூல் கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் என்பது மைனஸ் எனவும், மைனஸ் என்பது பெருக்கல் எனவும், பெருக்கல் என்பது டிவைட் எனவும், டிவைட் என்பது கூட்டல் எனவும், அடுத்து அம்புக்குறி என்பால் ஸ்கொயர் ரூட் எனவும் கொண்டால், அப்படி இருந்தால் இதெல்லாம் ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து ரெண்டாவது கணக்கு எடுத்து நம்ம இப்போ செஞ்சு பார்க்கலாம். ஓகே, ரெண்டாவது கணக்கு நான் அந்த இடத்துல எழுதிடுறேன். அம்புக்குறினா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 இன்ட்டு என்னது, பெருக்கல் என்பது டிவைடு, பெருக்கல் பதிலாக டிவைடு, அதை இங்கே போட்டுக்கிறேன். பெருக்கலுக்கு பதிலாக டிவைடு போட்டாச்சா. அடுத்து வந்து என்னது, மைனஸ் என்பது என்னதுன்னு கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் என்பது மல்டிப்ளிகேஷன், அது வந்து 10. ஓகே, இப்போ இந்த கணக்கை தான் நம்ம வந்து பண்ணி பார்க்க போகிறோம், செஞ்சு பார்க்க போகிறோம். இப்போ இது என்னன்னு கேட்டிருக்காங்க. 225 உங்களுக்கு தெரியும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்படி பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். டிவிஷன் போட்டு 225 வந்து 5வது டேபிள் போட்டீங்கன்னா 5 2s are நான் வரும் 5 5s are 25. ஓகே, 5 4s are 20, பட் மீதி 2
5 வந்துடும். திரும்பி 5னா 5 9s are 45. திரும்பி 3 3s are 9. ஓகே 3 1 is 3. அப்போ இதை நம்ம எழுதணும்னா 5 5 3 3. இப்போ வந்து நம்மளோட ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா 5 5 3 3 திரும்பி டிவைடட் பை 15 இன்ட்டு 10 இஸ் ஈக்குவல் டு என்ன? ஓகே இதில் நம்ம 5 வெளியே எடுத்துடலாம், திரும்பி 3 வெளியே எடுத்துடலாம், 2க்கு 1 வெளியே எடுத்துடலாம். ஓகேவா? அதனால் 5 இன்ட்டு 3 டிவைடட் பை 15 இன்ட்டு 10 இஸ் ஈக்குவல் என்ன? ஓகே இது ரெண்டையும் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. 5 3s are 15 டிவைடட் பை 15 இன்ட்டு 10. ஏன்னா நம்ம வந்து இது வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கு, ஏன்னா இதுக்குள்ளே அப்படி தான் இருந்திருக்கும், ப்ராக்கெட்டில் இருந்தால் நம்ம வெளியே எடுத்துகிறோம். அதனால் ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு பண்ணிடுறோம். 15 வந்துடுது. 15 டிவைடட் பை 15னா என்ன வரும்? 15 உள்ளக வெளியே 15னா 15 1னா 15 0. ஆன்சர் வந்து 1. இது ரெண்டு டிவைட் பண்ணால் ஆன்சர் 1 வருது. பெருக்கல் பை 10. அப்போ வந்து 1 பெருக்கல் 10 நம்மளுக்கு 10 தான் பெருக்கல். ஆன்சர் வந்து என்னதுன்னா இதோட ஆன்சர் வந்து 10 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதே மாதிரி தான் நம்ம வந்து மீதி இருக்க கணக்குகளை எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களுக்காண்டி நான் வந்து இன்னொரு இது வந்து இது வந்து இதே இப்போ வந்து பார்த்தது ஒரு மாடலு. இப்போ இன்னொரு மாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 4வது இடத்துல. இந்த இடத்துல வந்து எக்ஸ்னு ஒன்று கொடுத்துட்டு ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிட்டாங்க. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிங்க. இதே மாதிரி எக்ஸுக்கு கொடுப்பாங்க, ஒய் கொடுப்பாங்க, அந்த மாதிரி நிறையா வேல்யூஸ் கொடுப்பாங்க. நீ அதையும் சேர்த்து கண்டுபிடிக்கும். அவங்க அந்த சம்மை எழுதிடலாம். நம்ம 4ஆம் கணக்கா 30 பெருக்கல் கொடுத்துருக்காங்க. பெருக்கல்லாம் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா பெருக்கல் என்பது டிவைடு. பெருக்கல் என்பது டிவைடு. ஓகே அடுத்து வந்து 5 நம்பர் போட்டாச்சு. கூட்டல் என்பது நெகட்டிவ் சப்ராக்ஷன் போட்டாச்சு. 2 டிவைடு அதாவது வகுத்தல் என்பது என்பதுனா பாசிட்டிவ் அடிஷன். தெரியுதானே எழுதுறது? இதில் பாசிட்டிவ் எனவும் இருங்க, நான் என்னதான் ஏதோ லைட்டாக குழப்பிட்டேன்னு நினைக்கிறேன். இது வகுத்தல் தானே? வகுத்தல் என்பது பாசிட்டிவ். எக்ஸு இஸ் ஈக்குவல் டு 8. இந்த இப்படி தான் கொடுத்துட்டாங்க. இதை நம்ம எப்பயும் போல் இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்னென்னா போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணிக்கணும். MASS ப்ராக்கெட் எல்லாம் ஆஃப் இல்லை. இப்போ டிவைடு இருக்குது. டிவைடு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ இந்த ரெண்டையும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ 30ல் 5ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? டேரெக்டாக பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு சின்னதை சைடு எழுதி கூட பாருங்கள். 5வது வாய்ப்பாட்டில் சொன்னீங்கன்னா 5 6 30 6 5 30. அப்போ 0. இப்போ இது ரெண்டு ஆன்சர் 6ன்னு வந்துடுது. திரும்பி -2 + x = 8. திரும்பி நம்ம என்ன பண்ணணும்? போர்டு மாஸ் டிவைட் முடிச்சாச்சு. இப்போ மல்டிப்ளிகேஷன் இருக்கானா? மல்டிப்ளிகேஷன் கிடையாது. இப்போ அடிஷன் இருக்கா? அடிஷன் எங்கே இருக்குது? இது ரெண்டையும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? அதே தான் இருக்கும், வேறு வழியே இல்லை. அப்போ இந்த இதில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இதை வந்து நம்ம ஆட் பண்ண முடியாது. ஓகேவா? அதனால் இதை அப்படியே வச்சுட்டு இப்போ சப்ராக்ஷன் போயிடுறாங்க. சப்ராக்ஷன்னா 6ல் 2 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 6ல் 2 போனால் 4 + x = 8. இப்போ x = 8. பாசிட்டிவில் இருக்க 4 இங்கிட்டு இங்கிட்டு போகிறப்ப அது வந்து நெகட்டிவாக மாறிடும். -4. அப்போ x = 8 - 4னா 4. நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பெண் என்னன்னு கேட்டுட்ருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸோட மதிப்பெண் 4. இப்போ நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் வந்து கரெக்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒன்று ஆன்சர்லேயே வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறப்ப ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து 4 நம்மளுக்கு தெரிஞ்சு போட்டாச்சு. இதை நம்ம வேறு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இதை எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல போட்டிங்க அப்படின்னா இந்ததுக்குரிய மதிப்பும் 8ஆக தான் வரும். ஏன்னா ஈக்குவல் டு அப்படின்றப்ப என்ன கான்செப்ட்னா, இங்கிட்டு இருக்கிறதும் ஈக்குவலாக இருக்குது, சரிசமமாக இருக்குன்றதான் கான்செப்ட். இப்போ நான் அந்த இடத்துல வந்து உங்களுக்காண்டி அதே வந்து ஆன்சரை வந்து இது பண்ணி காட்டுறேன். x = 8. அந்த கொஸ்டினே நான் திரும்பி எழுதிட்டேன். இப்போ வந்து x = 8ன்னு நான் போட போகிறேன் இந்த இடத்துல. ஓகேவா? 30 / 5 -2 + 8. ஓகேவா? இதை நம்ம இப்படி 8ன்னு கொண்டு வரணும். இப்போ 30 / 5 எப்பயும் போல் வந்து போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணி பார்த்தா 30 / 5னா நம்மளுக்கு 6 வந்துடும். 6 - 2 + 8. ஓகே 6ல் வந்து இது போச்சுன்னா எத்தனை வரும்? இப்போ வந்து நம்ம சப்ராக்ட் தான் பண்ணணும். 6ல் 2 போச்சுன்னா 4. கரெக்டாக? 6ல் 2 போச்சுன்னா 4 + 8 = 12. ஏன்னா தப்பாக வருது. இருங்க யோசிப்போம், என்ன தப்பு பண்ணியிருக்கோன்னு யோசிப்பலாம். x = 8, x = 4. x = 4ன்னு தானே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம 8ன்னு போட்டேன் பார்த்தீங்களா? இதுதான் தப்பு. இந்த மாதிரி நம்ம வந்து போடுறப்பே வந்து கேர்ஃபுல்லாக பண்ணிடணும். x = 4. 6ல் 2 போச்சுன்னா 4. ஏற்கனவே நம்மளுக்கு 4 இருக்குது. அப்போ கூட்டுனா 8.
8 ஏற்கனவே 8 இருக்குது, இங்கே நம்ம 8 கொண்டு வந்துடும். அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் வந்து 100% கரெக்டு. எப்படின்னா நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சு பார்க்கணும். இந்த மாதிரி செஞ்சு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். முதல் தடவை பண்ணுறப்போ வந்து தப்பு வந்துருச்சு, நான் என்னன்னு சொல்லிட்டு திரும்பி செக் பண்ணுறப்ப தான் எனக்கு ஆன்சரே கிடச்சிச்சு. அதே போல் கணக்கை நீங்கள் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை செஞ்சு பார்க்க உங்களுக்கு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே மாணவர்களே, இதே மாதிரி அதிகமாக முயற்சி பண்ணி, அதாவது முறையான பயிற்சியுடன் விடாமுயற்சியுடன் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களாலேயும் அந்த NMMS-க்குரிய தேர்வை வந்து கிளியர் பண்ண முடியும். கிளியர் பண்ணி அது கிடைக்கிற ஸ்காலர்ஷிப்பை வச்சு நீங்கள் பயன்பெறவும் முடியும். ஓகேவா? வாழ்த்துக்கள் மாணவிகளை, நீங்கள்லாம் வந்து சிறப்பாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து எழுதி அந்த டெஸ்ட்டை கிளியர் பண்ணுறேன்னு வாழ்த்துறேன். இதே போல் பல வீடியோஸ் வந்து இந்த வீடியோ சேனலில் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, நீங்களும் படித்து பயனடைங்க. ஓகே, பை டாட்டா, see you in another video.